மதுரையில் குடிநீர் திருட்டு தொடர்வதால் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மதுரையின் குடிநீர் தேவை தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையை நம்பியே உள்ளது. அங்கிருந்து புறப்படும் நீரை சுத்திகரித்து வைகை முதலாம் 2ஆம் குடிநீர் திட்டங்கள் மூலம் மதுரைக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. மாற்று குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த மாநகராட்சி முன்வராததால் ஆண்டுதோறும் வைகையை மட்டுமே நம்பி மதுரை மக்கள் வாழ்கின்றனர். முன்கூட்டியே தொடங்கிய கோடை வெயிலால் தற்போது குடிநீர் தேவை அதிகரித்துள்ளது. வீடுகளில் மின் மோட்டார் மூலம் குடிநீரை திருடுவது அதிகரித்துள்ளதால் பொது குடிநீர் குழாய்களை நம்பியுள்ள மக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். நல்லா பணக்காரங்க அவங்களாம் மோட்டர் தண்ணி வச்சு டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஏழைகள்லாம் வெறும் தண்ணியை வச்சு அடிப்பலா மட்டும்தான் அடிக்கிறோம். இதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க போக தான் அடுத்து எங்களுக்கு தண்ணி வருது. இதனால மாநகராட்சி ஏதாச்சும் தலையிட்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். குடிநீர் விநியோகத்தை சமாளிக்க முன்பு 2 நாட்களுக்கு ஒரு முறையாக இருந்த குடிநீர் விநியோகத்தை 4 நாட்களுக்கு ஒரு முறையாக மாநகராட்சி மாற்றம் செய்துள்ளது. அதிலும் சாக்கடை கலந்து வருவதால் அவற்றை பயன்படுத்த முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வந்துச்சு. நாங்க சேக்கலார் வீதி கருணாநிதி தெருவில் இருக்கோம். கள்ளிச்சந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல உப்பு தண்ணியே இல்லை, பூரா நல்ல தண்ணி தான். இது தெருவில் சாக்கடை ரொம்ப தொந்தரவா இருக்கு. பாருங்க ரோட பாருங்க எப்படி இருக்குன்னு. முதல் 2 நாளைக்கு ஒருக்கா வந்துச்சு, இப்ப 4 நாளைக்கு ஒருக்கா வருது. சில இடங்களில் பழுதானதாக கூறி பொது குடிநீர் குழாய்களை மாநகராட்சி அடைத்திருப்பதால் காலி குடங்களுடன் குடிநீரை தேடி நகருக்குள் வலம் வருவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கார்பரேஷன் குழாய் போட்டிருந்தாங்க, அதையும் இப்ப கட் பண்ணி விட்டாங்க. ஒரு 10 வீட்டுக்கு மேல இங்க குழாய் இல்லாம தான் இருக்குது. ஆனா கார்பரேஷன் குழாயை அடைச்சு வச்சுட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் திறந்தாலும் நடவடிக்கை நல்லா எடுக்கணும். இந்த அவல நிலையை போக்க தூர்ந்து போன போர்வெல்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாநகராட்சி முன்வர வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர்.